பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சிலோன் தௌஹீத் ஜமாத்தினால் நடாத்தப்படுகின்ற 2025 ஆண்டு, அதாவது 2024-25 ஆண்டு காப்போதர சாதாரண பரீட்சை ஓலெவல் எழுதிய மாணவர்களுக்கான 2 நாள் வதிவிட பயிற்சி. இந்த வதிவிட பயிற்சி ஏன் நடாத்தப்படுகின்றது, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சில அறிமுகத்தை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வதிவிட பயிற்சியின் மூலம் செய்யப்படுகின்ற மிக முக்கியமான வேலை, ஒவ்வொரு மாணவர்களும் ஓலெவல் எழுதியதன் பின்னால் அடுத்த பாடத்தெரிவை நான் எப்படி செய்யலாம் என்பதை கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்ன மாதிரி செஞ்சு கொள்ளலாம், பாடத்தை நாங்க எப்படி செலக்ட் பண்ணலாம், அல்லது தான் விரும்பக்கூடிய தொழிலுக்கு போறதுக்கு என்ன பாடத்தை நாங்க செலக்ட் பண்ணலாம் என்ற விடயத்துல கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. பெற்றோர்களுக்கும் இதுக்கு வழிகாட்டுறதுக்குரிய சரியான ஒரு அறிவும் கிடைக்காது. எழுதிட்டு வெளியே வரப்போகல, கடைசி நாள்ல ரோட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான லிஃப்லெட் கையேடுகளை தான் கொடுத்து வச்சுப்பாங்க. ஓலெவல் முடிஞ்சிட்டு அடுத்தது நீங்க இந்த பாடத்தை தெரிவு செய்யுங்க. ரோட்ல போற ஒருத்தன் ஒரு லிஃப்லெட்டை தருவான், அதை வாசிச்சுட்டு சல்லியை கேட்டுட்டு அதை கட்டி அதை தொடங்கி 2 நாள் அப்படியே நின்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி ஏன் பாப்பா பாடம் தெரிவு செஞ்சீங்க இந்த பாடத்தை கேட்டா இந்த கூட்டாளி மாரெல்லாம் இதுக்கு போறாங்க, நானும் சேர்ந்து போறேன் சொல்லி போகக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்ப ஒரு பாடத்தை தெரிவு செய்யறதுக்கு எப்படி அதை தெரிவு செய்யணும், அடுத்த இந்த தொழில் வழிகாட்டுல நான் எப்படி செஞ்சு கொள்ளணும், இளைஞனாக இருக்கக்கூடிய இந்த வாலிப பருவத்தை நாங்க எப்படி கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு பல தலைப்புகள்ல நாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். குறிப்பாக முதலாவதாக முடிந்துவிட்டது, இனி என்ன செய்யலாம், அடுத்த பாடத்தை நாங்க எப்படி செலக்ட் பண்றது என்ற விடயம் சம்பந்தமாக ஒரு லெக்சர்ஸ் நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதே போல தொழில் வழிகாட்டல் செய்வதற்கான வேலைகள், ஆங்கிலம் கற்பதற்கு இலகுவான வழிமுறைகள் எப்படி கையாளலாம் என்று சொல்வதற்கு தனியான ஒரு லெக்சர் இருக்கு. அதே போல இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சவால் நிறைந்த வாழ்வு என்ற தலைப்புல பேசுறதுக்காக வேண்டி, இந்த உலகத்துல கண்ணால கண்டுட்டு திருப்பி 2 கண்களையும் இழந்த ஒரு மோட்டிவேட்டர் இங்க வருவார் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவர் இந்த வாழ்க்கையை நாங்க எப்படி வாழணும், கண் இல்லாத போது அவர் கண்ட உலகம் என்ன என்றது சம்பந்தமாக எக்கச்சக்கமான விஷயங்களை பேசுறதுக்கு, போதைப்பொருள் பாவனையிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்றும், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாணவனும் நாளைய தலைவர்கள், அந்த தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய தலைமைத்துவ பண்புகள் என்ன என்று சம்பந்தமாக பேசுறதுக்கு சரியான தெரிவு செய்யப்பட்ட யார் யாரு இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருப்பாங்க என்று சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை கொண்டு நாங்கள் லெக்சர்ஸை கொண்டு இந்த புரோகிராமை நாங்கள் நடத்துகின்றோம். பல்வேறு ஒரு டீம் மிக முக்கியமான ஒரு உழைப்புக்கு மத்தியில நடக்கின்றது. அல்லாஹ் தாலா இதனை பொருந்தி கொண்டு எங்களோட இந்த வேலையை வீணாக்காமல் மக்களுக்கு இது கொண்டு போய் சேர வேண்டும் என்ற நன்னோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் இதை செய்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்கள், அடுத்த விஷயம் என்னண்டா, இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒழுக்கமான முறையில் இருந்து கொள்ள வேண்டும். 2 நாட்களும் எங்களை கேட்டு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த டைம் டேபிளுக்கு ஏற்ப நீங்கள் நடந்தாதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியை எங்களுக்கு சரியான முறையில கொண்டு போகலாம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன, டைம் ஷெட்யூல். நாங்க ஒவ்வொரு டைமுக்கு முடிச்சு அடுத்த டைமுக்கு ஆரம்பிக்க வேண்டும். ஆக உங்களுக்கு தொழுறதுக்கு சாப்பிடுறதுக்கு தர டைம்கள் எல்லாத்திலையும் சரியான முறையில நீங்க அந்த டைமுக்குள்ளுக்கு முடிச்சுட்டு எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா மிக நிறைவாக அழகான முறையில இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு நடாத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பாக இருக்கும். அடுத்ததாக தலைமை உரை சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் தலைவர் சகோதரர் ரிசான் லத்தீப் அவர்கள் இந்த ஒளிவாங்கியை நான் கையளிக்கின்றேன். இஸ்லாம் கூறும் கல்வி எனும் தலைப்பில் அவர் உங்களுக்கு உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له
وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சிலோன் தௌஹீத் ஜமாத்தினால் வருடாந்தம் சாதாரண தர பரீட்சை முடிந்ததன் பின்னால் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய இலக்கு என்ன என்ற அந்த வதிவிட பயிற்சி முகாம் தொடர்ச்சியாக நாம் ஜமாத்தினால் நடத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த வருடமும் ஜமாத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த 2 நாள் வதிவிட பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய வளவாளர்களையும் அன்போடு வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சியுடைய முதல் அமர்விலே முதலாவது நிகழ்ச்சியாக எனக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாம் கூறும் கல்வி என்ற தலைப்பு. அன்பிற்குரிய மாணவர்களே, பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மதங்கள், மனிதர்கள் பின்பற்றக்கூடிய மதங்கள் இருந்தாலும் மனிதனுக்கு வாழ்வியலை காட்டக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். மார்க்க விடயங்களை எவ்வாறு இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றதோ, கட்டளையிடுகின்றதோ, அது போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மனிதர்களுக்கு தேவையான எல்லா துறையையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாகவும் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்துக்கு கல்வியை, அறிவை வழங்கிய முதலாவது வேத நூல் திருமறை குர்ஆன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தெரிவு செய்வதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா அருளிய முதலாவது வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அறிவு, கல்வியை பத்தி தான் அல்லாஹ் தஆலா முதல் வசனத்தை இறக்குறான். இக்ரா என்று சொல்லக்கூடிய வசனம். அதற்கு மாறாக அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை அருளியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை வணங்குமாறு கட்டளையிட்டிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு வசனத்தை இறக்கியிருக்கலாம். அல்லாஹ் தஆலா முதலாவது இறக்கிய அந்த வசனம் இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக என்ற வசனம் அல்லாஹ் தஆலா இறக்குறான் என்று சொன்னால் இந்த மார்க்கம் மனிதனுடைய அறிவுக்கு, கல்விக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதே போன்று இன்று இந்த உலகத்தில பலவிதமான கண்டுபிடிப்புகள் இருக்கின்றது. அது விஞ்ஞானமாக இருக்கலாம், வானவியலாக இருக்கலாம், அல்லது எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது திருமறை குர்ஆனுடைய சில வசனங்கள் தான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சுருக்கமாக சில வசனங்களை சொல்லியிருப்பான். அந்த வசனங்களை கல்வி அறிவுள்ள புத்திஜீவிகள் அந்த வசனங்களை சிந்திக்கும் போது அந்த வசனம் இந்த உலகத்திலே பலவிதமான கண்டுபிடிப்புகளை இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லக்கூடியது கல்விக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. நாம் எல்லாம் சில உரைகள் ஆரம்பிக்கும் போது அல்லது பாடசாலைகள்ல பெரிய பாடசாலைகள்ல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ தான் ரப்பி சித்னி இல்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இறைவா எங்களுக்கு கல்வி ஞானத்தை தந்துவிடு. இது திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான். நபியே குல் ரப்பி சித்னி இல்மா, நபியே என்னிடம் நீங்க கல்வி அறிவை கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடுகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலாவே நபிக்கு சொல்கின்றான், என்னிடம் அறிவை கேளுங்க, புத்தியை கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்கிறான்னு சொன்னால் இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு அறிவுக்கு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இந்த உலகத்துல யாருக்கு போகக்கூடிய எல்லா இடத்திலும் ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை இருக்கும் என்று சொன்னால் படித்தவர்களுக்கு தான் போகக்கூடிய எல்லா இடத்திலும் ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை இருக்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். உலகத்துல பொருள், செல்வம் இருக்கும், பெரும் பணக்காரர்களாக இருப்பார்கள். செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களை எல்லாரும் கண்ணியமாக மரியாதை கொடுத்து பார்ப்பாங்களா? வேணுமென்று சொன்னால் இவர் பெரும் பணக்காரர்,
இவருக்கு இத்தனை கோடி பெறுமதியான வீடு இருக்குது, இவர் ஓடக்கூடிய வாகனம் இத்தனை கோடியுடைய வாகனம், அப்படி சொல்லிக் கொள்ளுவாங்க. அவரிடம் ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் வரைக்கும் அவரை புகழுவாங்க, ஆஜாருவாங்க, அதுன்னுவாங்க, இது ஏதோ ஒன்றை சொல்லி புகழுவாங்க. ஆனா அவர் போகக்கூடிய எல்லா இடத்திலையும் அவருக்கு ஒரு கௌரவம் கண்ணியம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒரு செல்வந்தரின் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அதாவது அந்த கண்ணியம் மரியாதை அவருடைய பெற்றோர்களுக்கு, அவர்களுடைய சகோதரர்களுக்கு, அவருடைய குடும்பத்துக்கே கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடைக்காது. என்று சொன்னால் செல்வம் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போய்விடும், அழியக்கூடியது. பணம் என்றது, பொருளாதாரம் என்பது அழியக்கூடியது. நாம் பார்க்கிறோம் உலகத்துல கொரோனா சுனாமின்னு ஒண்ணு வந்துச்சு. பெரும் செல்வந்தர்கள், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கக்கூடியவர்கள், பணம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளையிலே ஏழைகளாக மாறிய வரலாறுகளை நாம் கண்ணூடாக பார்த்தோம். அன்றாடம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு பெரும் கோடீஸ்வரர்கள் மாறியதை பார்க்கிறோம். அப்ப செல்வம், பொருளாதாரம் என்பது அழியக்கூடியது. இந்த உலகத்துல அழியாதது, யாராலையும் உங்களிடமிருந்து எடுக்க முடியாத, திருட முடியாத ஒரு சொத்து இருக்கும் என்று சொன்னால் அது கல்வி ஞானம், கல்வி அறிவு மட்டும்தான். அதை உங்களிடமிருந்து யாரும் திருட முடியாது. அது உங்களிடம் இருக்கக்கூடியது. அந்த அறிவை வைத்து உங்களுக்கு போகக்கூடிய எல்லா இடத்திலும் எல்லாத்தையும் அடைஞ்சு கொள்ளலாம். பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளலாம், கண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம், மரியாதையை தேடிக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு பெருமையை சேர்த்துக் கொள்ளலாம். சும்மா யோசிச்சு பாருங்க, அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய யாராவது இருப்பாங்க. உங்களோட மாப்பாவை பத்தி இந்த சமூகத்துல யாருக்குமே தெரியாம இருக்கும், உங்களோட உமாவை பத்தி இந்த சமூகத்துல யாருக்குமே தெரியாம இருக்கும். அன்றாடம் ரோட் கூட்டக்கூடியவரா இருப்பாரு, கருத்தளிக்கக்கூடியவரா இருப்பாரு, அல்லது மூட்டை சுமக்கக்கூடியவரா இருப்பாரு. அவருக்கு ஒரு அடையாளம் அந்த ஒரு ஊர்ல, ஒரு நாட்டுல இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களோட உம்மாக்கு, உங்களோட வாப்பாக்கு, உங்களோட சகோதரர்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கலாம். நீங்க படிச்சு கல்வி அறிவை தேடி நீங்க இந்த நாட்டுல உங்களோட ஊர்ல ஒரு நிலைமைக்கு வந்து வைங்க. உங்களோட பாடசாலையில, நீங்க படிச்ச பாடசாலையில அல்லது நீங்க வாழக்கூடிய ஊர்ல நீங்க ஒரு ஆசிரியரா, ஒரு டீச்சரா மாறினீங்கன்னு வைங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களோட பேரை சொல்லி, உதாரணமா ஒரு பேரை சொல்லுவோமே. இப்ப நீங்க இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரை சொல்றேன். இப்ப உமர் இருக்கிறாரு. இப்ப உமர் இருக்கிறாரு. உமர் படிச்ச ஒரு நிலைமைக்கு ஒரு இன்ஜினியராவோ, ஒரு டாக்டராவோ, ஒரு பிரின்சிபலாவோ, ஒரு ஆசிரியரோ ஆயின்னு வைங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? உங்களோட வாப்பதான் இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரியாம இருக்கும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உமருடைய வாப்பதான் இவர். ஏன்? நீங்க ஒரு இடத்துக்கு வந்துருவீங்க, நீங்க ஒரு பிரின்சிபலா இருந்துருவீங்க. இந்த பாடசாலையில பிரின்சிபலா இருக்கிற உமருடைய வாப்பதான் இவர். உங்களோட வாப்பாக்கு ஒரு ஐடென்டிஃபை வருது, உங்களால வருது. பொருளால, பணத்தால் எடுக்க இயலுமா? இதை கோடிக்கணக்கால எடுக்க இயலுமா? உங்களோட வாப்பாக்கு ஒரு இனிஷியலை நீங்க கொடுக்குறீங்க. யாரு? இன்ன ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ட வாப்பா தான் இவர். இன்ன டீச்சருடைய உண்மை தான் இது. இந்த டாக்டருடைய உண்மை வாப்பா தான் இவங்க. இன்ன டாக்டருடைய நான தம்பி தான் இவங்க என்ற ஒரு மரியாதை, ஒரு புகழை நீங்க உங்களோட குடும்பத்துக்கே கொடுக்கலாம் இந்த கல்வியினால. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான். என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும், அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்கள்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். அறிந்தவர்கள்னா ஒரு விஷயத்தை பத்தி படித்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள். அப்ப படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அப்ப இந்த கல்வி என்பது இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக சொல்றது என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பொறுமதி இந்த கல்வி கல்வியை இஸ்லாம் கூறுறத பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்குன்ற ஒரு இன்சியல், அதாவது உங்களோட பேருக்கு முன்னுக்கு ஒரு இன்சியல் இருக்குமே, அது உங்களோட பெற்றோர், உங்களோட வாப்பா தந்தது. இப்ப உங்களோட பேருக்கு முன்னுக்கு ஏதோ ஒன்று இருக்கும், எல் இன்றைக்கும் ஏதாவது உங்களோட வாப்போட பேரை சொல்லி இருக்குமே. அந்த பேருக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இனிஷியல் உங்களோட வாப்பா, உங்களோட பெற்றோர்களால் உங்களுக்கு வந்தது. உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிஷியல் தான் உங்களோட பேருக்கு பின்னுக்கு வரக்கூடியது. உங்களோட பேருக்கு பின்னுக்கு இந்த பாருங்க, இந்த இதுல ஒரு பேர் ஒன்று போட்டிருக்குது. இந்த பேருக்கு பின்னுக்கு இருக்கக்கூடியது அந்த பேருக்குரியவர் அவருக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு இனிஷியல். இத மாதிரி ஒரு இனிஷியல் உங்களோட பேருக்கு பின்னுக்கு வரணும்னு சொன்னால் நிச்சயமாக நீங்க என்ன செய்யணும்? இந்த கல்வியை தேடணும், இந்த கல்வியை படிக்கணும்.
இந்த கல்வி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த சமூகத்துல ஒரு பெருமையை, ஒரு கண்ணியத்தை தரும் என்பதை உங்களோட உள்ளத்துல ஆழமாக நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு இருந்தால் உங்களுக்கு இஸ்லாத்தை கூட என்ன செய்யலாம், லேசா விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாம் இந்த மார்க்கம் என்று சொல்றது வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் இல்லை. இந்த மார்க்கம் அறிவையும் சேர்த்து சொல்கின்றது. இந்த உலகத்தில் ஏராளமான கண்டுபிடிப்புகள் இருக்கின்றது. இந்த எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் முக்கிய ஒரு காரணமாக இருக்கக்கூடியது திருமறை குர்ஆன் உடைய சில வசனங்கள். திருமறை குர்ஆன் என்ன செய்யும், மனிதனை சிந்திக்க வைக்கும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்க இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார். இந்த குர்ஆனுடைய சில வசனங்கள் இருக்கும். அல்லாஹ் தஆலா கேட்பான், மனிதனை அழகாக படைத்தேனே, இந்த படைப்பை மனிதனை எவ்வாறு படைத்தோம் நீங்க சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். மனிதனை எவ்வாறு படைத்திருக்கிறோம் என்று சிந்திக்கிறேன் சொன்னா நீங்க கட்டாயமா விஞ்ஞானம் படிக்கதான் வேண்டும். படிச்சாதான் நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு விஞ்ஞானம் படிச்சு ஒரு வைத்திய துறைக்கு போய் நீங்க கேம்பஸ்ல போயிட்டு அங்க மரணித்த சடலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆய்வு பண்ண, வெட்டி குத்தி ஆய்வு பண்ண தருவானா இல்லையா? அப்பதான் நீங்க யோசிப்பீங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு மனிதர்களை இப்படியா படைத்திருக்கின்றான். மனிதனுடைய கண் எப்படி இருக்கின்றது, மனிதனுடைய இதயம் எப்படி இருக்கின்றது, மனிதனுடைய கிட்னி எப்படி இருக்கின்றது, மனிதனுடைய ஈரல் நுரையீரல் எப்படி வேலை செய்கின்றது, மனிதனுடைய கை எப்படி வேலை செய்கின்றது, யோசிப்பீங்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா இந்த கையை படைக்கும் போது இந்த கையை இப்படியே சும்மா இப்படி லேசா படைச்சு இப்படி நேரா படைச்சான்னு வைங்க, ஒரு வேலை பார்த்து கேளுமா, சாப்பிடணுமா, சாப்பிடணும் அந்த விரல் இப்படி வேலை செஞ்சாதானே சாப்பாட்டு அள்ளி இப்படி இந்த கை கிணிக்கால மடைஞ்சி இப்படி வாய்க்குள்ள போடையிலும். கை இப்படி நேரா இருந்தா எப்படி சாப்பிடுவீங்க, இப்படி குத்தி இப்படி தூக்கி இப்படி போடையிலுமா? அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா மனிதனை படைச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? அப்ப விஞ்ஞானம் படிக்கணும். மனிதனை பத்தி சிந்திக்கிறேன்னா விஞ்ஞானத்தை படிக்கணும். அல்லாஹ் தஆலா கடலை பத்தி பேசுகின்றான், கடலில் உள்ள அலைகளை பத்தி பேசுகின்றான். மனிதனுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா கடல் அலையையும் ஒன்று சேர்த்து பேசுகின்றான். கடல் அலைகளை போன்று மனிதனுடைய உள்ளம். இப்ப யோசிக்கணுமா இல்லையா? இப்ப புத்தி அறிவு இல்லாத ஒருத்தர் இந்த வசனத்தை படிச்சாருன்னா, கடல் அலைகளை போன்று மனிதனுடைய உள்ளம்னா அது என்ன, மனிதனுடைய உள்ளமும் கடல் அலையும் எப்படி யோசிப்பானா இல்லையா? கடலை பத்தி அந்த ஆய்வு செஞ்சா யாரால ஆய்வு செய்யலும்? கல்வி வேணும், அறிவு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னாதான் அதை ஆய்வு பண்ணலாம். அல்லாஹ் தஆலா வானத்தை பத்தி சிந்திக்க மாட்டீர்களா? இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கின்றது சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப பூமியில் படிக்கணும், விஞ்ஞானம் படிக்கணும், கடலை பத்தி படிக்கணும், சமூக கல்வி படிக்கணும், இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் இருக்கின்றது, கணக்கு படிக்கணும். கணக்கு படிச்சாதானே சொத்துரிமை, ஃபராயினுடைய சட்டம் இருக்குது, சொத்துரிமை. கணக்கு பாடமே தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு சொத்துரிமையை கேட்டா ஆனா கணக்கு தெரியாதே, 10 20 தெரியாதவங்க கிட்ட போயிட்டு சொத்துரிமையை பேசணுமா? அப்ப நிச்சயமா நீங்க கணக்கு படிக்கணும். அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பாருங்க. அப்ப இந்த அறிவை தேடி போகக்கூடிய வயதுல நீங்க இருக்கிறீங்க என்பதை நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, இப்ப அடுத்த ஒரு இது ஒன்று வருவீங்க, என்னன்னு சொன்னா கல்வி எல்லோருக்கும் நாங்க நினைக்கிறோம், நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் எல்லோருடைய ஆசையும் என்ன, நான் படிச்சா ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அல்லது ஒரு ஆசிரியர் ஆகணும், அல்லது வேற ஏதாவது ஒரு ஐடி துறையில வரணும், இப்படி எல்லோருடைய ஆசையும் இருக்கின்றது. சரி, எங்களோட ஆசை நிறைவேறல, படிக்கதான் வேணும், கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது, ஆனா எங்களோட ஆசை நிறைவேறல, ஓ லெவல் ஃபெயில் ஆகிட்டோம் என்று சொன்னால் அடுத்ததாக எங்களோட நிறைய பேர் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளையில பெற்றோர்கள் யோசிப்பாங்க, ஓ லெவல் ஃபெயில் ஆயிட்டாங்களா, சரி ஒரு 18 வயசு ஆயினோன்னு திருமணத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க. இதான இன்னைக்கு சமூகத்துல நடக்குது. அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம், ஒரு நோக்கம், ஒரு டாக்கெட்டும் இருக்கும், அந்த டாக்கெட்டுக்கு போக விட மாட்டாங்க. 18 வயது ஆயினா பெண் பிள்ளைகள் இருந்தா திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆம்பளை பிள்ளைகளா இருந்தா ஓ லெவல் ஃபெயில் ஆயினா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு டாக்கெட்டும் இருக்குதானே உங்களுக்கு. 18 வயசு ஆயினா கட்டாருக்கு போவீங்களா? நிறைய பேர் அதானே, 18 வயசு ஆயினா கட்டார், 20 வயசு ஆயினா வேற ஏதாவது ஒரு நாடு, இல்ல ஊர்ல ஆட்டோ ஓடிட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம், இல்லாட்டி ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 500 1000 சம்பளத்துக்கு இருப்போம். இப்படிதான் இன்னைக்கு சமூகத்துல நடக்குது. முஸ்லிம் சமூகம் பின்தங்கி போறதுக்கு இதுதான் காரணம். எவ்வளவு துறைகள் இருக்கின்றது, எவ்வளவு துறைகள் இந்த நாட்டுல ஒரு மனுஷன் முன்னேறி போறதுக்கு எவ்வளவு துறைகள் இருக்கின்றது.
அல்லாஹு தாலா இந்த உலகத்துல படைத்த யாருக்குமே எதுக்குமே ஒரு அறிவு இல்லாமல், ஒரு திறமை இல்லாமல், ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த உலகத்துல யாரையும் எதையும் படைக்கல. உலகத்தில் அல்லாஹு தாலா படைத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கின்றது. அந்த திறமை என்ன என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். இன்னொருத்தர் வந்து எங்ககிட்ட இருக்கிற திறமையை வந்து அடையாளம் காண மாட்டாங்க. அப்படியே கண்டாலும் மிகவும் குறைவாக தான் அடையாளம் காணுவார்கள். எனக்கிட்ட என்ன திறமை இருக்கின்றது என்று நான் அடையாளம் காண வேண்டும். அல்லாஹு தாலா திறமை இல்லாமல் யாரையும் படைக்கல. அது ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி. நாம் தான் சின்னத்துல இருந்து கேள்விப்பட்டிருப்போம் தானே, பெரும் யானையை கூட ஒரு எறும்பு நினைத்தால் யானையை கூட என்ன செஞ்சிடலாம், சாகடிச்சிடலாம், கொண்டு விடலாம். சொல்லுவாங்களே, யானோட காலுக்குள்ள ஒரு எறும்பு பூந்தா போதும். யானையும் எறும்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது எறும்பு எவ்வளவு சின்னது. அப்ப அந்த எறும்புக்குன்ற ஒரு திறமை இருக்கின்றது. நீங்க எல்லாம் சில கவிதைகள் இதெல்லாம் வாசிப்பீங்க தானே. அண்மையில ஒரு சிங்களத்தில் எழுதக்கூடிய, இப்ப இந்த நிறைய பேர் இந்த ஃபேமஸா போவோம் யூடியூப்ல எல்லாம், அமு சிந்துன்னு போவோம், கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது இசைதானே ஹராம், இணை வைக்காத வசனங்கள் இருந்தா தமிழா ஆங்கிலமா சிங்களமா எதுல இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுல இணை வைப்பு இல்லாத வசனங்கள். அண்மையில ஒரு சிங்கள கவிதை உள்ள, அதாவது இந்த அமு சிந்து ஒரு சிலவங்க பாட்டு படிப்பாங்க, அவருக்காக எழுதின ஒரு பாடல்ல ஒரு கவிதையில ஒரு வசனம் ஒன்று இருக்கின்றது. என்ன தெரியுமா? ஒரு நெலும்பை பத்தி எழுதுறாங்க. நெலும்புன்ற சொல்றது எவ்வளவு ஒரு சின்ன ஒரு நெலும்பு, ஆனா ஒரு நெலும்புக்கு கூட எங்களை ஒரு சடலமாக தோளில் சுமக்க வைக்க முடியும். அவர் சிங்களத்தால் எழுதுறாங்க, அட தமிழ் டிரான்ஸ்லேட்டா சொல்றேன். ஒரு நெலும்புக்கு கூட மனிதனை சடலமாக தோளில் சுமக்க வைக்க முடியும் என்று அதுல ஒரு வரியை எழுதுறாங்க. உண்மைதானே? நெலும்புக்குள்ள ஒரு திறமை இருக்குதானே. இப்ப கொழும்புலன்னா அடிக்கடி டெங்கு பிரச்சனை வருந்தானே. கொழும்புல டெங்கு பிரச்சனை வரும். டெங்கு வந்தாலே எல்லாருக்கும் பயம். டெங்குன்னு சொன்னா என்ன சொன்ன, மாறையா, மனிதனுடைய உயிர் எடுக்கக்கூடிய மாறையாண்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு சின்ன ஒரு நெலும்புக்கும் ஒரு மனிதனையே கொல்ல முடியும் என்று சொன்னால் அது அதனுடைய திறமை. எப்படி ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு திறமையை வச்சிருப்பான். இப்ப நீங்க படிக்கல, கல்வி முக்கியத்துவம், கல்வினால் இன்னென்ன துறையில வரலாம் என்று இருந்தால் சரி, அது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக ஓ லெவல் ஃபெயில் ஆயிட்டோம், ஏ லெவல் ஃபெயில் ஆயிட்டோம் என்று சொன்னால் இந்த நாட்டுல வேற துறைகள் இல்லையா? பொம்பளை பிள்ளைகள்னா 18 வயதாயிரம் திருமணம் முடிக்கணும், ஆம்பளை பிள்ளைகள்னா 18,000 வெளிநாடு போகணும், அல்லது ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு கடையில போயிட்டு 500,000 சம்பளத்துக்கு இருக்கணும், அல்லது ஒரு ஆட்டோ வந்து ஓடிட்டு இருக்கணும். இதான வாழ்க்கை? எவ்வளவு உங்கள்ல இருக்கக்கூடிய திறமைகள் எடுங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை இயற்கையாகவே நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் எங்களுடைய திறமைகள் வந்து முடக்கப்படுகின்றது. செயலால் சொல்லினால் அதாவது சிலருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஏதாவது ஒன்று செய்ய போகும்போது சின்ன வயசுல இருந்து புள்ள ஏதாவது ஒன்று செய்ய போகும், உடனே வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, இதை செஞ்சிடாதீங்க, இது உங்களால ஏலாம், இது செய்யலாம், உங்களால ஏலாண்டு ஏலான்றதே உள்ளத்துல பதிச்சிருவாங்க. அண்மையில ஒரு ஸ்கூல்ல ஒரு வாப்பா வந்து என்ன சந்திச்சு சொல்றாரு, நானா நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அதுக்கு வருவீங்களா? சில மாதங்களுக்கு முன்னால். நான் வருவேன், என்ன செய்யணும்? இல்ல நீங்க வந்தீங்கன்னா ஸ்கூல்ல நீங்க பேச போல நான் சொல்ற தகவலை நீங்க சேர்த்து நீங்க சொல்லணும். என்னன்னு கேட்டா, ஒரு டீச்சர் வந்து எக்ஸாம் பேப்பரை பிள்ளைகளுக்கு கொடுக்க போல சில பாடசாலை எல்லாரும் இல்ல, சில குறிப்பிட்ட டீச்சர்ஸ் மார்க்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை உண்டு. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகள்ட்ட முன்னுக்கும், எரும மாடு நீ படிக்க மாட்டாய், எரும மாடு நீ படிக்க, இப்படியே சொல்லி கொண்டே இருக்கிறேன். எக்ஸாம் பேப்பரை கொடுக்க சொல்லியிருக்கிறா, நீங்க எல்லாம் எழுதி கிழிச்சிருவீங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்கிறா. இந்த புள்ள போயிட்டு வாப்பா கிட்ட சொல்லியிருக்குது. அந்த வாப்பா வந்து என்கிட்ட சொல்றாரு, நானா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்தா நீங்க கொஞ்சம் இப்படி பேசுங்க. நான் சொன்ன, உங்களோட பிள்ளைக்கு நடந்தது தானே, நீங்களே பேசுங்க. இல்ல நான் ஸ்கூல்ல எஸ்டிஎஸ்ஆ, நான் ஸ்கூல்ல எஸ்டிஎஸ்ல இருக்கிறேன், அதனால எனக்கு பேசலாம். என்னன்னா அந்த சின்னத்துல இருந்து என்ன செய்யறாங்கன்னா, சில பிள்ளைகளுக்கு வீட்டுல இருந்தா உமாமான் வாப்பமான் புள்ள ஏதாவது ஒண்ணு செஞ்சா, நீ அதை செஞ்சிடாத, உன்னால அதை ஏலாண்டே உள்ளத்துல பதிய வைக்கிறது. அப்ப புள்ள என்ன தெரியுமா செய்யும்? ஏதாவது ஒன்று செய்யும் போது இது எனக்கு ஏலா. பெருசாயினாலும் யானை வளர்க்க கூட ஏன் தெரியுமா யானோட காலில் சங்கிலி போடுறாங்க? சின்னதுல யானையை யாரும் பெருசா எடுக்கிறது இல்லையே. யானையை சின்ன வயசுல இருந்து தான் எடுத்து வளர்ப்பாங்க. யானையை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்க்க கூட யானோட காலில் ஒரு சங்கிலியை போட்டுருவாங்க. போட்டா அந்த காலை அங்கால் எடுக்கக்குள்ளையும்
இடைஞ்சலா இருக்கும், இங்கால எடுக்கக்குள்ள இடைஞ்சலா இருக்கும். இப்ப இந்த யானோட உள்ளத்துல சின்னத்துல வந்து என்ன தெரியுமா பதியுது? எந்த கால்ல சங்கிலி போட்டிருக்குது, எனக்கு இந்த காலால உதைக்கலா, எனக்கு இந்த காலால உரமா நடக்கலா. அந்த ஏலா ஏலா என்றது சின்ன வயசுலயே உள்ளத்துல போட்ட உடனே அந்த யானை பெருசாயிருமே. பிரகரையெல்லாம் பார்த்திருப்பீங்க, பெரிய யானை வரும், பெரிய மரத்தை அப்படியே பிடிச்சி அந்த தும்பி கையால மரத்தை பிடிச்சி இழுத்து புடுங்கி வீசிடும். கான்கிரீட் பில்டிங்கே காலால் அட்டிச்சு முகத்தால தள்ளி உடைச்சிடும். ஆனா காலில் போட்டிருக்கிற சின்ன சங்கிலி ஒண்ணுதான் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த சங்கிலியை மட்டும் அது உடைக்காது. ஏன் தெரியுமா? அதுல உள்ளத்துல என்ன தெரியுமா இருக்குது? எந்த காலில் கட்டி போட்டாச்சு எனக்கு ஏலா, எந்த காலில் சங்கிலி போட்டாச்சு எனக்கு ஏலா என்றது பதிஞ்சுட்டேன். பதிஞ்சா அது பதிஞ்சது தான். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? இன்னொரு உதாரணம், தவளை இருக்குதானே, கெம்பா. கெம்பாவை கண்டிருப்பீங்க எல்லாரும். இந்த தவளை எவ்வளவு தூரத்துக்கு துள்ளி பாயும்? தவளை துள்ளும் தானே, துள்ளி பாயும் தானே. கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் தவளையில ஒவ்வொரு இனம் இருக்குது. பொதுவா அந்த தவளைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 2-3 மீட்டர் துள்ளும். இந்த தவளையை நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு தவளையை பிடிச்சி ஏதோ ஒரு போத்தல் மாதிரி ஒன்றுல போட்டு அந்த போத்தலை மூடி ஒரு இடத்துல வச்சிருங்க. ஒரு போத்தல் ஒரு அடி ஒசரத்துக்கு வருமா? அந்த கடையில எல்லாம் டொஃபி சாக்லேட் போட்டு வைப்பாங்களே, பிளாஸ்டிக் போத்தல், ஒரு அடி ஒசரம் வரும். இந்த ஒரு அடி ஒசரமான போத்தல்ல ஒரு தவளையை போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு மாசம், ஒரு 2 மாசம் போட்டு வச்சீங்கன்னா அது துள்ளும். துள்ளகள் என்ன செய்யும் சொன்னா, அந்த போத்தல்ல மூடியில அது பட்டு கீழே விழும். ஒரு மாசத்துக்கு பிறகு அந்த போத்தலை நீங்க திறந்து வச்சிருங்க, அந்த தவளை துள்ளாது. ஏன் தெரியுமா? அந்த தவளோட உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துடும், நான் மேல துள்ளினா என் தலை மூடியில பட்டு நான் கீழே விழுந்துருவேன், நான் மேல துள்ளினா என் தலை மூடியில பட்டு நான் கீழே விழுந்துருவேன் என்று சொல்லி தவளோட உள்ளத்துல வந்துடுமா? நீங்க மூடிய திறந்து வச்சாலும் அது துள்ளாது. இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நீங்க இதை உள்வாங்கணும். பிள்ளைகள், நீங்க சாதாரண தர பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கிறீங்க. பாடசாலை ஆசிரியர்களோ வீட்டுல பெற்றோர்களோ உங்களுக்கு முடியாது 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 என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் எனக்கு முடியும் என்ற ஒரு காரியத்தை செஞ்சு காட்டணும். இன்னும் உடல் இருக்கக்கூடிய யானை சின்ன ஒரு சங்கிலியை போட்டு கட்டி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பெரும் சக்தியில் ஒரு தவளை 2 மீட்டர் 3 மீட்டர் துள்ளக்கூடிய ஒரு தவளை ஒரு போத்தலுக்குள்ள இருந்து வெளியில வர இயலாம முடங்கி இருக்கிற மாதிரி நீங்க முடங்கி இருக்க கூடாது. அது மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு, ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க மோட்டிவேட் ஆகணும் உங்களோட உள்ளது, அதனாலதான் சொல்றேன். அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பெரிதான் வளரக்கூடிய ஒரு பாம்பை வந்து வளர்த்து வந்தா. எப்படி வளர்க்கிறான்னு சொன்னா, இந்த நாங்க மீன் தொட்டிகள் இருக்கிற அக்யூரியம், கண்ணாடி பொட்டி மாதிரி ஒரு அக்யூரியம்ல போட்டு பாம்பு வளர்க்கிறா. எவ்வளவு காலம் வளர்க்கிறான்னு சொன்னா 5 வருஷம் வளர்க்கிறா. வளர்த்தா இப்ப அவ பாக்குறான், அந்த பாம்பு 5 வருஷம் வளர்க்கிறேனே, இந்த பாம்பு 5 வருஷத்துக்கு சாதாரணமா இந்த அளவு பிரித்திருக்கணும்னு ஒரு அளவை நினைக்கிறாங்க. இந்த 5 வருஷத்துக்கு இந்த பாம்பு இத்தனை அடி நீளமா இவ்வளவு வெயிட்டா இருக்கணுமே சொல்லி எதிர்பார்க்கிறான். அந்த பாம்பு அந்த அளவு வளரல. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு மிருக வைத்தியரிடம் இந்த பெண் அந்த பாம்பை கொண்டு போயிட்டு சொல்றா, டாக்டர் இந்த பாம்பு 5 வருஷமா வளர்க்கிறேன், இந்த பாம்பு வந்து வளருது இல்லையே. அப்ப டாக்டர் விசாரிக்கிறாங்க, என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க, என்ன செய்றீங்க? அந்த பாம்பு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை தான் எனக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் டாக்டர் விசாரிச்சுட்டு கேட்கிறாங்க, இந்த பாம்பை நீங்க எதுல போட்டு வளர்க்குறீங்க? அப்ப அவர் சொல்றா, ஒரு அக்யூரியம், இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அக்யூரியம்ல தான் போட்டு வளர்க்கிறேன். டாக்டர் சொன்னானா, இந்த 5 வருஷத்துல இந்த பாம்பு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வளரணும்னு சொன்னால், நீங்கள் அதுக்கு கொடுத்த அக்யூரியம் இருக்கிறே, அதை போட்டு வச்சு அந்த ஃப்ரேம் சின்னது. இந்த ஃப்ரேம், இந்த பாம்போட வளர்ச்சிக்கு இந்த ஃப்ரேம் வந்து இதை விட ஒரு 10 மடங்கு பெருசா இருந்தாதான் இந்த பாம்பு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கு வரும். நீங்க முதல்ல அந்த பாம்புக்கு போட்டிருக்கக்கூடிய அக்யூரியம், அந்த ஃப்ரேமை பெருசாக்குங்க, அந்த பாம்புடைய வளர்ச்சி நீடும். இப்ப நாங்க எங்களோட உள்ளத்துக்குள்ள போட்டுக்கொண்ட ஒரு ஃப்ரேம் தான், இந்த வாழ்க்கையில நான் இதுக்குள்ளதான் இருக்கணும், இதைத்தான் செய்யணும் என்று நீங்க ஒரு ஃப்ரேம் வந்து போட்டு வச்சிருப்பீங்க. அந்த ஃப்ரேமை பெருசாக்குங்க. இந்த உலகம் பெருசு. அந்த ஃப்ரேமை நீங்க எந்த அளவுக்கு பெருசாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எதிர்காலம், உங்களோட அறிவு, உங்களோட வளர்ச்சி, உங்களோட இது வந்து பெரிதாகி கொண்டே போகும். நீங்க உங்களோட ஃப்ரேமை சுருக்கி கொள்ளாதீங்க. நாங்க அப்படி சுருக்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஃப்ரேமை பெருசாக்குங்க. சரி, நான் அறிவை தேடணும், O லெவல் பாஸ் ஆகணும், அட்வான்ஸ் லெவல் செய்யணும், இந்த துறையில போகணும் என்று எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைக்கலன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எவ்வளவு துறைகள் இருக்கின்றது.
யாரும் செய்யறோமா? எல்லாரும் டாக்டர் ஆகணும் நினைக்கிறோம். சரி, டாக்டராக கிடைக்கலன்னு சொன்னா எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் மேல் நர்ஸ் அடிக்கிறாங்க இந்த நாட்டுல? மேல் நர்ஸ் மாதிரி இல்லையே ஹாஸ்பிட்டல்ல. மேல் நர்ஸ், ஆண் தாதிமார் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மாற்று மதத்துல இருக்கிறாங்க. எங்கட சமூகத்துல டாக்டர் தான் ஏமே தவிர எனக்கு அது கிடைக்கலன்னா இன்னும் ஒரு துறையில போறலையே. ஆட்டோமொபைல் எத்தனை முஸ்லிம் இளைஞர்கள் இருக்கிறீங்க? இல்லையே. ஏசி ரிப்பேர்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? இல்லையே. நீங்க எல்லாரும் ஒரு 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 ஒருத்தருடைய வளர்ச்சியை பத்தி சொல்றோம் பாருங்க. அதாவது நீங்க ஒரு ஃப்ரேம், அது நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமுக்குள்ள வாழ்றீங்க. உங்களோட ஃப்ரேமை பெருசாக்குங்க. இலங்கை நாட்டில் அண்மையில முதலாக யூடியூப்ல 10 மில்லியன் சப்ஸ்கிரைப் எடுத்த ஒருத்தர் இருக்கிறார். யாருக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா? இலங்கையில முதல் இதுவரைக்கும் இலங்கையில யாருமே எடுத்ததில்லை. இலங்கையில 10 மில்லியன் சப்ஸ்கிரைப் எடுத்த ஒருத்தர் இருக்கிறார். யாரு? தெரியாதானே? வைல்ட் குக் ஃபேஸ்புக் யூடியூப் பேஜ் இருக்கு. வைல்ட் குக் சரித் என் சில்வா, ஒரு இளைஞன், இலங்கையில பெரும் பணக்காரன், கோடிபதி, ஒரு 24-25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் சரித் என் சில்வா, இலங்கையில பெரும் கோடிபதி. அவரோட ஃபேஸ்புக் பேஜ், அவரோட யூடியூப் பேஜ் தான் வைல்ட் குக். அவர் என்ன, அவருக்குள்ள இருக்கக்கூடிய திறமை என்ன? நாங்க என்ன எதிர்பார்க்கிறது என்னது? டாக்டர், இன்ஜினியர், அது இது ஒரு துறை தானே, ஒரு அறிவு தானே. அதாவது உணவு சமைக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு அறிவு. அப்டேட் ஆகிறாரு. எந்த நாளும் வீட்டுல போயிட்டு பருப்பா இப்படிதான் ஆக்கணும், இறைச்சா இப்படிதான், அப்படி இல்லை. அட்வான்ஸா அப்டேட்டா ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர் என்ன செய்வார்னா, சின்ன வயசுல இருந்து அவர் ஒரு செஃப் கோர்ஸ் ஒன்று செஞ்சுட்டு அவர் என்ன செய்வாரு, ஒரு காட்டு பகுதிக்கு போயிட்டு ஒரு நீர்வீழ்ச்சி போற இடத்துல போயிட்டு கேஸ் குக்கர் எல்லாம் கொண்டு போயிட்டு அந்த நீர்வீழ்ச்சியில காட்டு பகுதியில இருந்து இறைச்சி ஆக்குவாரு. வேற ஏதாவது புலசிக்காவை பிலாக்காவை ஆக்குவாரு. ஒரு வீடியோ எடுத்து அவரோட யூடியூப்ல போடுவார். இப்படி போட்டு 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 அவரோட யூடியூப் பேஜ் உலக அளவுல மக்கள் பார்க்க தொடங்குறாங்க. வெளிநாட்டுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. வெளிநாடுகளுக்கு போறாரு. அவரு செஃப்பா போயிட்டு ஒருத்தருக்கு ஆக்கி சமைச்சு கொடுக்குறாரு. ஸ்ரீலங்கால அண்மையில வைல்ட் குக் என்று சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கிறார். அவருக்கு தான் இன்றைக்கு ஸ்ரீலங்கால யூடியூப்ல 10 மில்லியன், 1 கோடி சப்ஸ்கிரைப் கிடைச்ச ஒரே ஒருத்தர் அவர் தான், சரித் என் சில்வா. உலகத்திலே இந்த வைல்ட் குக் பேஜ் இருக்குது, அதுல 6வது இடம் அவருடைய யூடியூப் பேஜ் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அவர் போறாருன்னு சொன்னா அவரோட ஃப்ரேம் அவர் பெருசாக்குறாரு. நான் ஏதோ இந்த நாட்டுல ஏதோ ஒரு சின்ன ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஹோட்டல்ல நான் இப்படி ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆள் இல்லை. எனக்கு ஒரு திறமை ஒன்று இருக்கின்றது. அந்த திறமை உணவு தயாரிப்பதில், உணவு சமைப்பதில், உணவுகளை ஆக்குறதுல தான் இருக்குது. இந்த திறமையை நான் ஃப்ரேமை பெருசாக்கி வெளியில கொண்டு போக முடியும் நினைக்கிறாரு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய பேஜை பார்த்து ஸ்ரீலங்காக்கு வந்தா டூரிஸ்ட் வைல்ட் குக்கு போயிட்டு சாப்பிடாத ஆக்கள் இல்லைன்ற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி வருது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு திறமை ஒன்று இருக்கும். அந்த திறமையை வெளியில கொண்டு வாங்க. நீங்க ஏதாவது ஒன்றுல விழுந்துருவீங்க, ஃபெயில் ஆகிடுவீங்க. ஃபெயில் ஆகினா அதோட நீங்க ஃபெடப் ஆகிடக்கூடாது. அதாவது மனம் உடைஞ்சு போகக்கூடாது. நீங்க ஃபெடப் ஆயின்னு வைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்ல ஃபெடப் ஆயிருந்தாங்கன்னு சொன்னாங்க. என்னடா இந்த சமூகமே என்ன ஒதுக்குது, எந்த குடும்பம் என்ன ஒதுக்குது, தூற்றுகின்றார்கள், ஏசுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையாக இன்றைக்கு இந்த இடத்துல எங்களுக்கு சேர்ந்திருக்காரு. தாய்ப்ல அடி வாங்குறாங்க, ரத்தம் சிந்துறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஃபெடப்பா இருந்தா எங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த உலகத்தில் சாதனை படைத்த அனைவருமே 1வது, 2வது, 3வது அவர்களுடைய முயற்சியில் சரிந்து விழுந்தவர்கள். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தோமஸ் ஆல்வா எடிசன். படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க, தோமஸ் ஆல்வா எடிசன் அவர் இந்த பல்ப், இந்த ஒளி இது கண்டுபிடிக்காட்டி இன்றைக்கு உலகமே இருட்டில் இருந்திருக்கும். வேற ஒருத்தர் வந்திருப்பாரு. ஆனால் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு, அவருடைய கண்டுபிடிப்பு ஒரு மின்குமிழ ஒரே அடியா கண்டுபிடிச்சாரா? 1000க்கும் மேற்பட்ட மின்குமிழ்கள் அவர் செய்யறாரு. அது ஃபெயிலியர் ஆகுது, சரி வரல, அது விடுறாரு. இப்படி 1000க்கும் மேற்பட்ட மின்குமிழ்கள் ஃபெயிலியர் ஆயினத்துக்கு பின்னாலதான் அதுக்கு புற ஒன்றை சரியா கண்டுபிடிக்கிறாரு. இன்றைக்கு உலகமே அவருடைய பேரை வரலாறாக பேசுகிறோம். சாதனை படைத்து வைத்திருக்கிறார். சாதனையாளர்கள் எல்லோருமே ஒரே தரத்தில் வந்தவர்கள் கிடையாது.
பல தடவைகள் சரிந்து விழுந்து அதுக்கு பின்னால் எழும்பினவர்கள். இன்றைக்கு உலகமே பேசுகின்றோமே, வேகமாக ஓடக்கூடிய ஹுசைன் போல்ட் ஒரே அடியா 100 மீட்டரை 9.12 9 செகண்ட்ல ஓடின ஒருத்தர். வைத்தியர்கள் ஆச்சரியப்பட்டாங்க அந்த வேகத்தை பார்த்து. அவருடைய நரம்பெல்லாம் வெடிச்சிருமோ தெரியாது, அந்த அளவு வேகமா ஓடினவர் தான் ஹுசைன் போல்ட். ஹுசைன் போல்ட் ஒரே அடியா ஓடினாரா? ஹுசைன் போல்ட்டை அவரை தெரிவு செய்யறதுக்கு வைப்பாங்களே, முதலாவது இந்த ஒவ்வொரு இதுகள் வைப்பாங்க, தெரிவு போட்டிகள். அந்த தெரிவு போட்டியில மிஸ்குவாலிஃபைடு ஆகின ஒருத்தர் தான் ஹுசைன் போல்ட். மிஸ்குவாலிஃபைடு, அவரு தெரிவு செய்யப்படவே இல்லை. இவர் தெரிவு செய்ய இயலான்னு சொல்லிட்டார். ஏண்டா 1, 2, 3 சொல்லி கன்னால ஷூட் பண்ணுவாங்களே, 2வது தரம் சொல்லி ஷூட் பண்றதுக்கு முதலே எல்லையை விட்டு பாஞ்சிருவாரு. பாஞ்ச உடனே மிஸ்குவாலிஃபைடு ரெட் மார்க் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவரோட ட்ரெயினர் சொல்றாரு, நீ இப்படி இல்ல, அடுத்த தடவை நீ இப்படி செய்யணும். அவர் எப்படி அவரோட ஃப்ரேமை பெருசாக்கினாரு தெரியுமா? அவரோட ஃப்ரேம் அவர் எப்படி பெருசாக்குறாருன்னு சொன்னா, எங்களை மாதிரி அந்த தவளை போத்தல் இருக்கிற மாதிரி சின்னதாகி கொள்ளல. அந்த பாம்பை சின்ன ஒரு அக்யூரியம்ல போட்ட மாதிரி சின்ன அக்யூரியமுக்குள்ள அந்த வளர்ச்சியை வைக்கல. ஹுசைன் போல்ட் அவரோட ட்ரெயினர் கிட்ட எப்படி தெரியுமா சொல்றாரு, ட்ரெயினரே, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் மிஸ்குவாலிஃபைடு ஆயிட்டேன், தெரிவு செய்ய முடியாது என்று ரெட் மார்க் அடிச்சுட்டாங்க. ஆனால் அடுத்த தரம் நான் எப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும் தெரியுமா? இந்த ஹுசைன் போல்ட் மொத்த உலகத்திலும் பேசப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய அடுத்த தெரிவு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதுக்கு அடுத்த வாய்ப்புகள்ல அவர் என்ன செய்யல, போட்டியில ஜாயின்ட் ஆகல, ஃபுல்லா ட்ரைனிங் பண்றாரு. அவரை முயற்சி செய்யறாரு. முயற்சி செஞ்சு அவருடைய அடுத்த வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாரு. எப்படி தெரியுமா? அந்த மைதானத்தில், அந்த கிரவுண்ட்ல இருந்து ஒட்டுமொத்த மக்களும், ஒட்டுமொத்த மீடியா, ஒட்டுமொத்த கேமராவும் அப்படியே ஹுசைன் போல்ட் பக்கம் திரும்பவும் அவருடைய வேகம் 9 செகண்டுக்கு வருது. ஆச்சரியப்படுகிறார்கள், இவன்ட்ட நரம்பெல்லாம் வெடிச்சிருமோ தெரியும், அந்த அளவு வேகம். எப்படி ஆரம்பத்துல சறுக்கி விழுகிறாரு, மிஸ்குவாலிஃபைட் ஆனாரு, தெரிவு செய்யப்படவே இல்லை. தெரிவு செய்யப்படாமல் போன ஒருத்தர் இந்த உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு அடுத்த முயற்சி எடுக்கிறாரே, அது உங்களோட குணங்கள்கிட்ட இருக்கும். ஒன்றுல ஃபெயில் ஆயிட்டோமா, ஒன்று எங்களுக்கு முடியலன்னு சொன்னா, அந்த ஒரு வாய்ப்போடு எங்களுடைய வாழ்க்கையை நாம் தீர்மானம் செய்யக்கூடாது. அடுத்த கட்டம் என்ன, அடுத்த வாய்ப்பு என்ன, என்னுடைய திறமை என்ன என்பதை நீங்க ஒவ்வொருத்தரும் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா உங்களுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய அந்த திறமையை வைத்து நீங்கள் இந்த உலகத்தை வெல்லலாம். இந்த உலகத்திலே உங்களுக்குன்னு ஒரு பெயரை பதிய வைக்கலாம். இந்த உலகத்திலே உங்களோட பேருக்கு பின்னால நீங்க ஒரு இனிஷியலை வைக்கலாம். அதற்காக வேண்டிதான் இந்த 2 நாள் வதிவிட பயிற்சி முகாம். இந்த 2 நாளும் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி காமில் ஆசிரியர் எதை சொன்னாரோ அந்த அடிப்படையில பயனுள்ளதாக பல திறமையுள்ள பல துறைகள் இருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள், வளவாளர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, வருவாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகளை அவங்க உங்களுக்கு தரக்கூடிய, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகள், அறிவுகளை உங்களுக்கு தருவாங்க. அவங்க தரக்கூடிய அறிவுகளை பெற்று உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை, உங்களுடைய இந்த சாதாரண தர பரீட்சைக்கு பின்னால நீங்க உயர்தரத்துக்கு போகும்போது அந்த உயர்தரத்தை நான் எந்த துறையை தெரிவு செய்ய வேண்டும், எந்த முறையில முகம் கொடுக்க வேண்டும் என்பதையும், அதற்கு போக முடியாத மாணவ மாணவிகள், பிள்ளைகள் வேறு என்னென்ன துறைகள் இருக்கின்றது என்பதை அலசி ஆராய்ந்து அந்த துறைகளில் போய் இந்த உலகத்தை வென்று நாளைக்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு தனி பெயரை வைத்து இந்த உலகத்திலே அறிவுள்ள சிறந்த ஒரு சமுதாய ஒரு பிள்ளையாக, ஒரு மனிதனாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம்.